ஹாய் ஹலோ வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். நீங்கள் நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட இந்த ஒண்டர் கேக் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, டபுள் ஃப்ளேவரில். அந்த கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து செஞ்சது வந்து பாதாம் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் 2 ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு, அதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா 130 கிராம். நான் இங்கே வந்து சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 140 கிராம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 30 ml ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய், கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ். இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கூட வந்து மஞ்சள் கலந்துடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபோமாக நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்கில் நம்மளுக்கு ரைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த எக் ஸ்மெல் வந்து கிடைக்காது, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒயிட் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் கரு அடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வெண்ணிலா எசன்ஸ் போட்டு, அதை வந்து இதோட சேர்த்து சும்மா ஒரு ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம பீட் பண்ணி, அதாவது மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்க மைதாவில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேட்டரில் வந்து நம்ம ஜலிச்சு நம்ம சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேக்கு நல்லா பொங்கி அதை எலும்பி வராது.
இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து நல்லா ஹார்டாகிடும், வராது, நம்மளா பொங்கி வராது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆயில் எவ்வளோ 30 ml எடுத்தோம்னா அதே அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நான் வந்து பாதியாக எடுத்துக்க போகிறேன். பாதியாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பேட்டரை. இப்போ ரெண்டாக பிரித்ததில் நான் வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றில் வந்து பாதாம் மிக்ஸும் இன்னொன்றில் வந்து ரோஸ் மிக்ஸும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரோஸ் மில்க்கு மிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பேக்காகி கிடைக்கும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிறுத்திக்கோங்க. இல்லை உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது. நான் இன்னும் கூட ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம பாதாம் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பேச்சுலா இல்லைன்னா நீங்கள் ஒயர் விஸ்கில் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கேக் டின்னில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண 2 பேட்டரியும் வந்து சேர்த்துட்டு நம்ம பேக்கிங்க்கு வச்சிடலாம். இப்போ இந்த பேட்டர் மேலேயே நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பேட்டரியும் நம்ம சேர்த்துடலாம். இது மாதிரி போட்டுட்டு நல்லா 2 தடவை டேப் பண்ணிடுங்க. அது மாதிரி டேப் பண்ணிட்டு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சாக ரெடி ஆகிடுச்சு, பேக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிடுங்க. நல்லா ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம டிமோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கலரும் பாருங்கள் நல்லா பிரைட்டாகவும் வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.